அமைச்சர்கள், பிரதியவை தலைவர், கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய முக்கியமான 2 விடயங்களை கொண்டதாக இருக்கும். முக்கியமாக 2016ஆம் ஆண்டின் குறை நிரப்பு ஒதுக்கீட்டு சட்டம், 2017ஆம் ஆண்டுக்கான நிதி சட்டம். இந்த 2017ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு நிதி சட்ட ஆராய்வு இன்றும் நாளை மறுதினமும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்செயலாக இந்த 3 நாட்கள் அது முடிவராவிட்டால் 19ஆம் தேதியும் அது நடத்தப்படலாம். ரெண்டாயிரத்தி 2017ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு நிதி சட்டம் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய வாக்குத்தலைப்புகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இடம்பெறும். அது இன்று நாங்கள் சபை நடவடிக்கை குழுவிலே அவருடைய முன்மொழிவு ஆராயப்பட்டு பின்வருமாறு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கேள்வியை பின்னுக்கு மடுக்கலாம். This is not a question. Really, it's not a question. But anyway, I will. Well. கௌரவ முதலமைச்சர் அவர்களால் கடந்த அக்டோபர் மாதம் the Royal Borough of Kingston upon Thames உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டதாக அறிகின்றேன். ஒப்பந்தத்தின் பிரதியை எதிர்வரும் தவிசாளர் அவர்களே, கௌரவ அமைச்சர்களே, கௌரவ எதிர்க்கட்சி தலைவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, வடக்கு மாகாண சபையின் 2017ஆம் ஆண்டுக்கான 4வது வரவு செலவு திட்டத்தினை இச்சபை முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விதிமுறையாக அதனை சமர்ப்பிப்பதற்கு முன் தற்போதைய எமது நிலை பற்றி சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். மக்களின் பல்வேறு இடப்பெயர்வுகள், மீள்குடியேற்றம் போன்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டே நீண்டகால இலக்குடன் கூடிய அபிவிருத்தி பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். வடமாகாணத்தின் சமூக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் கலை கலாச்சார விழுமியங்களை உள்வாங்கி மக்களுக்கான வாழ்வாதார நடவடிக்கைகளை அதிகரிக்க செய்து தேசிய ரீதியில் வடமாகாணம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பினை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்கியுள்ளது. இம்மாகாணமானது 2015ஆம் ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.6% பங்களிப்பினை பதிவு செய்துள்ளது. தேசிய ரீதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வடமாகாணத்தின் விவசாயத்துறையானது 5.8% பங்களிப்பினையும், கைத்தொழில் துறையானது 2.4% பங்களிப்பினையும், சேவைத்துறையானது 3.9% பங்களிப்பினையும் வழங்கியுள்ளன. மாகாண ரீதியில் 2015ஆம் ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நோக்கும் போது வடமாகாணத்தின் விவசாயத்துறையானது 13% பங்களிப்பினையும், கைத்தொழில் துறையானது 19% பங்களிப்பினையும், சேவைத்துறையானது 68% பங்களிப்பினையும் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஏதாவது எதிர்ப்பு எதுவும் இல்லாமையினால் வடக்கு மாகாண சபையினுடைய ஒதுக்கீட்டு குறைநிரப்பு ஏற்பாடுகள் நிதி சட்டம் முறைப்படியாக இந்த அவையினால் அங்கீகரிக்கப்படுகிறது என்று பிரகடனப்படுத்தப்படுகிறது. நன்றி. ஒதுக்கீடு 5618.11 மில்லியன்.
அவை நிதி மூலதன ஒதுக்கீட்டில் குறைவு 3199.89 மில்லியன். அதே நேரம் மீண்டு வரும் செலவிலே 2017 ஆண்டிற்கான ஒதுக்கீடு 16,476.73 மில்லியன். 2016 ஆண்டிற்கான ஒதுக்கீடு 16,174.25 மில்லியன். அப்போ இதில் அதிகரிப்பு 302.48 மில்லியன். அவை மொத்தமாக 3,999.89 இந்த அதிகரிப்பை கழித்தால் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மூலதன செலவுக்காக